முடிவேல அரசர் கரசே வடிவேல் அருள்வாய் மலர்வாய். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸில் தான் இருக்கோம். ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டு கேவ்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கோம். ஸோ நம்ம மக்களுக்கு பட்டு கேவ்ஸ் அப்படின்னா எனக்கே இந்த பிளேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியும். பட்டு கேவ்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மலேசியா முருகன் கோவில் தாங்க. ஸோ ரொம்ப எனக்கு பார்க்கவே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இப்போ காட்டுறேன் மலேசியா முருகன்னா. ஸோ நம்ம மலேசியா முருகனுங்க செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இப்போது நடுவில் ஒரு போஸ்ட்டு கம்பத்தை வச்சுட்டாங்க, அதனால் நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க. எல்லாருமே மலேசியா வந்தால் இங்கே வராமல் போக மாட்டாங்க யாருமே. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசத்துக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் தேதி, கரெக்டாக 5ஆம் தேதி இங்கே தைப்பூசங்க. ஸோ அந்த தைப்பூசத்துக்கு தான் எல்லாம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பிளேஸு. ஸோ இங்கே எல்லாம் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மலேசியா வாழ் தமிழர்கள் தான் இருக்காங்க. சுற்றியுமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மலேசியா வாழ் தமிழர்களாக தான் என் கண்ணுக்கு தென்படுறாங்க. ஒரு அருமையான ஒரு பிளேஸுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ்லேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக 5ஆம் தேதி வருவோம். ஸோ என்ன அக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் தேதி தைப்பூசம். ஸோ தைப்பூசத்தை வந்து நம்ம இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணது கிடையாது. ஸோ இங்கே வந்து மலேசியா முருகன் அருளால் நம்மளுடைய இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகிற பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெண்டிங் ஐலாண்ட் தான் போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க இப்போ ஜெண்டிங் ஐலாண்ட் போகலாம். ஸோ இந்த பிளேஸில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக தமிழ் மக்கள் தாங்க. ரொம்ப இப்படி விசித்திரமாக இருக்குது இந்த பிளேஸு. ஸோ வாங்க இப்படி கிளம்பலாம். ஸோ நம்ம இந்த இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பணத்துக்கு வந்து 1000 ருபீஸ் கிட்ட. ஸோ 2 இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சேஃபாக பேக் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம பட்டு கேவ்ஸ்க்கு வெளியில் நம்ம வந்து நம்ம முருகன் ஸ்டாச்சு மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம கார்கிட்ட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சு நம்மளுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு வாட்ச் ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்மளை. ஓ, ஸோ இவ்வளோ பெரிய வாட்ச் ஃபேக்ட்ரியாவுக்கு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் வாட்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. 2925 ரிங்கெட்ஸா? ஐயாப்பா, நம்ம மொத்தமாக கொண்டு வந்த காசு கூட அவ்வளோ கொண்டு வரலைங்க மலேசியாவுக்கு. ஜஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ். ஸோ ஸோ இங்கே வாட்சஸ் இருக்குது, ஃபுல்லாக வாட்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இங்கே வாங்கினா நம்ம டிரைவருக்கு ஏதாவது அமௌண்ட் போகும் போல், அதனால் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கரெக்டாக ஜெண்டிங் ஐலாண்ட் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஜெண்டிங் ஐலாண்ட் வீடியோ வந்து தனியாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டேன். ஏன்னா இதுவே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு நம்ம இப்போ இருக்க வீடியோவு. ஸோ அது ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக பட்டு கேவ்ஸ் அப்புறம் நம்ம போன 2 வாட்ச் ஃபேக்ட்ரி, அது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம கேஎல் சிட்டியிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவில் தான் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் நீங்கள் ரெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக தான் இருக்குது. பட் நம்ம பேக்கேஜில் போகிறனால நம்மளுக்கு எல்லா பிளேஸ் போகிறதுக்குமே இப்போ கேப்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கிற டிரைவர் பார்த்திங்க அப்படின்னா இவர் தான். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா மலேசியா வாழ் தமிழன் கூட சொல்லலாம். ஸோ இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தானா. அப்புறம் பட் வந்து அவங்களுடைய ஃபாதர் எல்லாமே இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்டிங் ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ ஜென்டிங் ஐலாண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருக்குங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால பயங்கரமாக இருக்குங்க. ஸோ உங்களை ஜென்டிங் ஐலாண்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.